ஹலோ கைஸ், வாழ்க்கையில் ஒரு நாள் சீரிஸில் இன்றைக்கி டே 2. இன்றைக்கி நான் மதராஸில் இருந்துக்கணும். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைக்கி என்னால் அங்கே போக முடியல. அந்த காரணங்களெல்லாம் சொல்லி மேனேஜர்கிட்ட இன்றைக்கி வீட்டிலிருந்து வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு சில பேருக்குலாம் அன்னதானம் போடலாமே அப்படின்னு நினச்சேன். ஒரு 30, 40 எத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டேன்னு எனக்கு தெரியல. நம்மளால் ஒரு பெரிய ஊரே நல்லா இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது தானே. அதுக்கப்புறமா மடிக்கணினி, கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, அப்புறம் நமக்கு பிடிச்ச டீயோட வேலை செய்ய உட்காந்துட்டேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது மான் குட்டிகளுக்கு. அடச்சே, என்னோட மீன் குட்டிகளுக்கு சாப்பாடு போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கெல்லாம் போய் சாப்பாடு போட்டுட்டு மறுபடியும் வேலை செய்ய உட்காந்துட்டேன். இந்த வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? நம்ம ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யலாம். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் நீ பேசுகிறத கூட பொறுத்துக்கலாம், ஆனால் உன்னோட வீடியோ குவாலிட்டி சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் வாங்குற அளவெல்லாம் காசு இல்லை. அப்புறம் காலை உணவெல்லாம் முடிச்சுட்டு புக் செல்ஃப் பக்கம் போனேன். அந்த இடத்துல ஒரு அற்புதமான புக்கு கிடச்சிது. இதை நான் முன்னாடி வாங்கி வச்சேன் படிக்கணும்னு, ஆனால் மறந்து போயிட்டேன். இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் இனிமேல் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஷெட்டில் இருந்து பைக் எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்ப தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். ஒருத்தவன் வாடகையே தராமல் வீடு கட்டியிருக்கான். அது கூட பரவாயில்ல, பால் காய்ச்சினது கூட என்னை கூப்பிடல. சரி, நல்லா இருந்துட்டு போ அப்படின்ட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் மதராஸ் போகிற பயணத்தை தள்ளி வைக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால நான் வாகனத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்கள் பொண்ணான கைகளால் அந்த அந்த சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.